Hi friends, this is Kaushalya Chandrasekhar. Today நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து ஜாவால கவுண்ட் மேக்ஸ் அண்ட் மினிமம் அக்கரன்ஸ் ஆஃப் கேரக்டர் அதுதான் பார்க்க போறோம். இன்புட் ஸ்ட்ரிங் என்ன எடுத்துக்கலாம்னா இப்படி எடுத்துப்போம், டெஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். இதுல மேக்ஸிமமா எந்த கேரக்டர் அக்கரா இருக்கு, அந்த மேக்ஸிமம் கவுண்ட் எத்தனை. ஸோ மேக்ஸிமம் அக்கரா இருக்க கேரக்டர் வந்து ஓ, எத்தனை டைம் அக்கரா இருக்குன்னா 7 டைம்ஸ். மினிமம் அக்கரா இருக்க கேரக்டர் என்ன, அது எத்தனை டைம்ஸ் அக்கரா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் லிங்க்டின்ல ஸ்ரீராம் குக்கடப்போட போஸ்ட்ல இருந்துச்சு. கெட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அக்கரன்ஸ் ஆஃப் கிவன் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டை நோட் பண்ணிப்போம். str equal to இன்புட் நோட் பண்ணிக்கிட்டோமா. நெக்ஸ்ட் இப்போ இந்த டி வந்து எத்தனை டைம் இங்க அக்கரா இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த இ எடுத்துட்டு போயிட்டு எத்தனை டைம் அக்கரா இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த இ எடுத்துட்டு போயிட்டு ரிமைனிங் இருக்க கேரக்டர்ஸ், ஃபாலோவிங் கேரக்டர்ஸ்ல எத்தனை டைம் இ அக்கரா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்போ லூப் வந்து int I equal to 0, I less than str dot length I plus plusன்னு வச்சுக்குமா. இது என்ன லாஜிக்ல வரும் அப்படின்னா, இந்த மேங்கோங்கிறதே இப்ப எடுத்துக்கோமே. இப்ப இந்த எம் அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்து இங்க அக்கரா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா எம் வந்து நான் 1ன்னு வச்சுக்கிட்டு செக் பண்ணுவேன், அகைன் எம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா கவுண்டை வந்து 1ல இருந்து 1 அடிச்சுட்டு 2 அப்படின்னு போடுவேன். எங்கேயும் இல்லை அப்படின்னா எம்மை வந்து 1ஆவே மெயின்டைன் பண்ணிப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏங்கிற லெட்டர் எடுத்துப்போம். இப்ப இந்த ஏங்கிற லெட்டர் இங்க எத்தனை டைம் அக்கரா இருக்குன்னு பார்ப்போம். ஏங் ஸோ அக்கரா இருந்துச்சு அப்படின்னா கவுண்டை வந்து 1ல இருந்து 2வா மாத்திப்போம். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருச்சா. ஸோ அப்ப கேரக்டர் பை கேரக்டரா எடுக்கிறதுக்கு ஒரு லூப், எடுத்த கேரக்டரை ரிமைனிங் கேரக்டரோட செக் பண்றதுக்கு ஒரு லூப். ஓகே, ஸோ கேரக்டர்ஸை சூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப், சூஸ் பண்ண கேரக்டர் ரிமைனிங் கேரக்டர்ஸோட ஐட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப். ஸோ இது நெக்ஸ்ட் ஃபார் லூப். இப்போ எம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ எம்ங்கிறது என்ன பொசிஷன்ல இருக்கு, 0, 1, 2, இது 3, இது வந்து 4. இப்போ எம்ங்கிறது என்ன பொசிஷன்ல இருக்கு, 0 பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எம்மோட கவுண்ட் வந்து 1ஆ இருக்கு. ஓகே, இப்ப 0th பொசிஷன்ல இருக்க இந்த கேரக்டரை இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க கேரக்டர், செகண்ட் பொசிஷன்ல இருக்க கேரக்டர், தேர்ட் பொசிஷன்ல இருக்க கேரக்டர், ஃபோர்த் பொசிஷன்ல இருக்க கேரக்டரோட செக் பண்ண போறோம். ஓகே, அப்ப எம்ஐ எம்மோடவே செக் பண்றோமா, 0th பொசிஷன்ல இருக்க கேரக்டர் 0th பொசிஷன்லயே செக் பண்றோமா, கிடையாது. 0th பொசிஷன்ல இருக்க கேரக்டரை அதுக்கு அடுத்து இருக்க பொசிஷன்ல இருக்க கேரக்டரோட தான் வெரிஃபை பண்றோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் 0th பொசிஷன்ல இருக்க கேரக்டரை அடுத்த பொசிஷன்ல இருக்க கேரக்டரோட வெரிஃபை பண்றோம். அப்ப I plus 1 போடலாமா, போடலாம். I less than str dot length I plus plus. ஓகே, இப்ப எனக்கு ஸோ கேரக்டர் எடுக்கிறதுக்கு, ஸ்ட்ரிங்ல இருந்து கேரக்டர் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ str டாட் வச்சுட்டு கேர் அட் ஆஃப் இந்த பொசிஷன்ல இருக்கு கேரக்டர் எடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எம் எடுக்கிறோம். எம்ங்கிறது என்ன பொசிஷன்ல இருக்கு பாத்தீங்க அப்படின்னா எம்ங்கிறது 0th பொசிஷன்ல இருக்கு. அப்ப ஐ தானே இங்க ஐ ஈக்குவல் தானே 0. ஸோ அப்ப கேரக்டர் ஐ அதை எடுத்துட்டு str டாட் கேர் அட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்
ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதோட வெரிஃபை பண்ணுறோம். ஸோ 0th பொசிஷனில் இருக்க இந்த கேரக்டரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க கேரக்டரோட ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுறோம். செகண்ட் பொசிஷனில் இருக்க கேரக்டரோட அகைன் வெரிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன். அப்போ இங்கே என்ன போடுறோம்? ஜே போடலாமா? ஜே போடலாம். ஒருவேளை மேட்ச் ஆச்சு அப்படின்னா இது எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணுமா? ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கேரக்டரை கீயாகவும் இந்த கவுண்ட்டை வந்து வேல்யூவாகவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹேஷ் மேப் தான் கரெக்டாக இருக்கும். ஹேஷ் மேப் மேப் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் கீயாக ஸ்டோர் பண்ணுறோம், வேல்யூ வந்து கவுண்ட் இன்டீஜர் நம்பராக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் இங்கே ஜெனரிக் கொடுக்கலாமா? கேரக்டர் இன்டீஜர் கொடுக்கலாம். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கேயும் கொடுத்துட்றேன். இப்போ இந்த மேப்பில் புட் ஆஃப் எந்த கேரக்டரை எடுத்துகிட்டு போய் ரிமைனிங் கேரக்டர்ஸோட வெரிஃபை பண்ணுறோமோ அந்த கேரக்டரை கீயாக வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்மை எடுத்துகிட்டு போயிட்டு ரிமைனிங் கேரக்டர்ஸோட வெரிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எம்மை நோட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ எம்மோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். அப்போ எம்மோட வேல்யூ எங்கேயாவது 1ன்னு சொல்லணுமா? அப்போ கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த கவுண்ட் வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இப்போ இந்த எம்ங்கிற கேரக்டர் இப்போ இந்த எம்ங்கிற கேரக்டர் இங்கே எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எம்மை வந்து 2ன்னு மாற்றணும். ஓகே, அப்போ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? இருக்கிறத அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோ. அந்த கவுண்ட் என்னவா இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோ. அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாத. அதாவது இங்கே 1ன்னு இருக்கா, அதை நான் 1ன்னே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ மேப்பை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக. ஸோ ஃபர் லூப் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. கீழே வந்து நம்ம ஒரு சிஸ் அவுட் போட்டு பார்ப்போம். மேப் என்ன வந்து அவுட்புட் வருது அப்படின்னு. என்ன பிரிண்டாக இருக்குது? எல்லாமே 5 டைம்ஸ், ஏ 5 டைம்ஸ், ஸ்மால் ஏ 5 டைம்ஸ், எஸ் 5 டைம்ஸ், டி 1 டைம், டி ஈக்குவல் டு 5 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கன்சோல் ஓப்பன் பண்ணி பார்த்தா கேபிட்டல் ஏ 5 டைம்ஸ் இருக்குது. இங்கே நம்ம எங்கேயாவது கேபிட்டல் ஏ 5 டைம்ஸ் இருக்கா? இல்லை. ஸ்மால் ஏ 5 டைம்ஸ் இருக்குது, ஸ்மால் எஸ் 5 டைம்ஸ் இருக்குது, கேபிட்டல் டி 1 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேபிட்டல் ஸ்மாலுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கா? ஸோ அதை முதல்ல அவாய்ட் பண்ணுறதுக்கு எஸ்டிஆர் ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் எல்லாத்தையுமே லோயர் கேஸ்க்கு மாற்றிடலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சும்மா ஜஸ்ட் எல்லாமே ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ அகைன் A5, S5, T5, E5, U5, I5ன்னு வருது. எப்படி எல்லாமே 5 பிரிண்ட் ஆகுதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல ஜேக்கு பதிலாக நான் வந்து ஐ போட்டேன். ஸோ அது ஒரு மிஸ்டேக். ஓகே, இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏ 1 டைம், எஸ் 1 டைம், டி 1 டைம், இ 1 டைம், யூ 1 டைம்னு வருது. ஆனால் எனக்கு இங்கே பார்த்தா ஈங்கிறது 1 2 3 4 டைம்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே ஈ 1 டைம்ஸ் இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் இங்கே எஸ்ங்கிறது 3 டைம்ஸ் இருக்கு, இங்கே எஸ் வந்து 1 டைம் தான் இருக்கு. ஓ வந்து 5 டைம்ஸ் இருக்கு, இங்கே ஓ 1 டைம் தான் இருக்கு. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா,
இப்போ இந்த இடத்துல எம் இருக்கிறதா அசம்ஷன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றப்ப எம் வந்து ஒன்றா தான் இருக்கும், கவுண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த எம் வந்து எனக்கு இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுது, இருக்கு. ஸோ அப்போ எம்மோட கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 1 + 1 2-ஆக மாறிடுச்சு. இப்போ இந்த எம் டூங்கிறத வந்து நான் ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, தென் அகைன் ஏ எடுத்துகிட்டு போயிட்டு ரிமைனிங் இருக்க கேரக்டர்ஸோட வெரிஃபை பண்ணுறேன். ஓகே, தென் அகைன் வந்து என்ன எடுத்துகிட்டு போயிட்டு ரிமைனிங் இருக்க கேரக்டர்ஸோட வெரிஃபை பண்ணுறேன், எதுவும் மேட்ச் ஆகலை. ஜி எடுத்துகிட்டு போய் ரிமைனிங் இருக்க கேரக்டர்ஸோட வெரிஃபை பண்ணுறேன், மேட்ச் ஆகலை. இப்போ இந்த இடத்துல இந்த எம் எடுத்துகிட்டு போய் ரிமைனிங் கேரக்டர்ஸோட மேட்ச் பண்ணுறேன். இப்போ எம் தான் கடைசியா இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எம்முக்கு அடுத்து எந்த ஒரு கேரக்டர்ஸுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல எம் என்னவா இருக்கு, இனிஷியலா கவுண்ட் வந்து 1-ஆ இருக்கு. ஸோ அந்த கவுண்ட் தான் வந்து எனக்கு ஹேஷ் மேப்ல அகைன் புட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, எம்ங்கிற கேரக்டர் வந்து இங்க ஸ்டார்டிங்ல இருக்கா. இந்த கேரக்டர் இங்க எங்கெல்லாம் இருக்கோ அந்த கேரக்டர் நம்ம அகைன் வந்து வெரிஃபை பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் எப்படி பண்ணலாம், ஓகே, அகைன் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி ஹேஷ் மேப்ல புட் பண்ற கான்செப்டே இருக்கக்கூடாது. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அப்ப அந்த எம்ங்கிறது வந்து ஆல்ரெடி மேப்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த கேரக்டர் ஆல்ரெடி மேப்ல இருந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண வேண்டாம்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம் அத, if of map contains key str dot char atta file இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி கேரக்டர் கவுண்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்ஸ் அப்படின்னா மட்டும் இந்த கான்செப்டுக்குள்ள வரும். இப்ப பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா, எக்ஸ் ஜே பிரிண்ட் பண்ணி பார்த்தா பாருங்க, A 2 times, S 3 times, T 4 times, E 4 times, U 1, I 1, M 1, N 2, O 7. ஸோ வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, ஒவ்வொன்றும் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் மேக்ஸிமம் எது, O7 தான் எனக்கு வந்து மேக்ஸிமம். ஓகே, மினிமம் எது, 1 வந்து மினிமம். ஸோ அந்த மினிமம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம். ஸோ இது ஹேஷ் மேப். இந்த ஹேஷ் மேப்ல இந்த ஏங்கிறது கேரக்டர், அது வந்து கீ. இந்த 2 3 4 4 1 1 1 1 2 7 எல்லாமே வேல்யூஸ். அப்ப இந்த வேல்யூஸை கெட் பண்ணி அந்த வேல்யூல எந்த வேல்யூ பெருசுன்னு கண்டுபிடிக்கலாமா? எப்படி பண்ணலாம், மேப் டாட் வேல்யூஸை கெட் பண்றதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. எஸ், இங்கே வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, map டாட் வேல்யூஸ். இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னு எனக்கும் தெரியல, ஜஸ்ட் இதில் மவுஸ் ஓவர் பண்ணி பார்ப்போம். ரிட்டர்ன் டைப் என்ன போட்டிருக்காங்க, கலெக்ஷன் இன்டீஜர்னு போட்டிருக்காங்க. ஸோ நாம் கலெக்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவோம். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குது, ஸோ ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துப்போம். இப்போ இது வந்து கலெக்ஷன்ல இருக்கு. ஒரு கிளாஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. எஸ் எண்ட்ல டாட் மேக்ஸ் மினிமம் கண்டுபிடிக்கலாம். கலெக்ஷன்ஸ்ங்கிற கிளாஸ்ல மேக்ஸ் மினிமம் சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நாம இந்த கலெக்ஷன்ல இருக்க மேக்ஸிமம் நம்பர் எது, மினிமம் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா?
இப்போ பாருங்க. ஸோ மேக்ஸிமம் 7 பிரிண்ட் ஆயிருக்கு, மினிமம் வந்து 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை எடுத்துட்டோம். இப்போ இந்த செவனுங்கிற நம்பர் வந்து ஓங்கிற கேரக்டர். அப்போ அந்த ஓங்கிற கேரக்டர் 7 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் பாப்போமா? பார்க்கலாம். ஸோ மேப்பை என்ட்ரி செட்டாக முதல்ல எடுப்போம். ஓகே. ஸோ ஃபர் லூப் யூஸ் பண்ணி entry change type of e to entry character integer மாத்த சொல்லுது. ஸோ ஜஸ்ட் ஜெனரிக் ஆட் பண்ண சொல்லுது, கேரக்டர் இன்டிஜரா ஆட் பண்ண சொல்லுது. இப்போ if of e dot get value dot equals of collection. இந்த c இருக்கு இல்லையா, இது இந்த collections dot max of c அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த கீயும் வேல்யூ தான் வந்து மேக்ஸிமம் கீ வேல்யூ பேர். ஓகே. அப்ப இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? மேக்ஸிமம் கீ வேல்யூ பேர் அப்படின்னு போட்டுட்டு e டாட் கெட் கீ போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு பிளஸ் போட்டு e டாட் கெட் வேல்யூ. இப்போ இதே மாதிரி மினிமம் எழுதலாம். e டாட் கெட் வேல்யூ என்ட்ரி செட்ல இருந்து வேல்யூவை கெட் பண்ணி அதை ஜஸ்ட் அது ஈக்குவல் டு மினிமமா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம மேப்ல இருக்க வேல்யூஸை மட்டும் தனியா எடுத்து ஒரு கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ணி அதுல இருந்து மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். ஸோ அப்ப அந்த கலெக்ஷன்ஸ் கிளாஸ்ல இருக்க மினிமம் மேக்ஸிமம் மெத்தடை யூஸ் பண்ணி நான் இங்க கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சது வந்து என்னோட மேப்ல இருக்க வேல்யூவோட எது மேட்ச் ஆகுதோ அதோட கீ தான் வந்து எனக்கு கேரக்டரா இருக்கும். அதாவது இந்த மேக்ஸிமம்ங்கிறது 7 ரிட்டர்ன் பண்ணோம், இந்த மினிமம்ங்கிறது 1 ரிட்டர்ன் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல 7 இருக்கு. எந்த மேப்ல இருக்க வேல்யூ வந்து 7க்கு ஈக்குவலா இருக்கோ அந்த வேல்யூ தான் வந்து அந்த கீ வேல்யூ பேர் தான் வந்து மேக்ஸிமம் கீ வேல்யூ பேரா இருக்கும். அது என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப ஓக்கு 7 இருக்கு, என்ட்ரி செட்ல வந்து ஓ 7 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. இதை நான் எடுத்துட்டு போயிட்டு டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஈக்குவல்ஸ் ஆஃப் 7 பாக்குறேன். எஸ் 7. ஸோ 7 ஆயிடுச்சு. இப்ப இந்த கீயை கெட் பண்ண அப்படின்னா அது ஓவை பிரிண்ட் பண்ணும். e டாட் கெட் வேல்யூன்னு போட்டேன் அப்படின்னா அது இந்த 7 பிரிண்ட் பண்ணும். ரைட்டா? தட்ஸ் இட். சாரி, இது வந்து மினிமம். ஸோ ஸ்பேஸ் 1 டைம்ஸ் இருக்கு, u 1 டைம்ஸ் இருக்கு, i 1 டைம்ஸ் இருக்கு, m 1 டைம்ஸ் இருக்கு, o 7 டைம்ஸ் இருக்கு. That's it all about this program. So thanks for watching.